கம்மிங் 2027ல் நியூ புக்கு சமச்சீர் புக்கு வந்து மாறப்போகுது. ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்கமிங் நெக்ஸ்ட் இயரில் சமச்சீர் புக்கு வந்து மாறுது. ஸோ சமச்சீர் புக்கு மாறுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், நம்ம அதுக்கேற்றாப்படி அப்டேட் ஆகணும். என்னென்ன இன்ஃபர்மேஷன் புதுசாக கொடுத்துருக்காங்க, ஆனால் கண்டிப்பாக நிறைய இன்ஃபர்மேஷன் தான் வந்து அவங்க கொடுப்பாங்க. அதுக்கேற்றாப்படி நம்ம ரெடி ஆகணும். இந்த அளவுக்கு நம்ம போகக்கூடாது. அப்படின்னா இந்த வருஷமே 2026ல் வரக்கூடிய எல்லா எக்ஸாம்லுமே ஃபுல் ஃபோக்கஸோடு நம்ம ப்ரிப்பேர் ஆகிடணும், பாஸ் பண்ணிடணும். ஸோ அப்போது இந்த பேட்சை நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணுங்கள், லேட் பண்ணாதீங்க. இங்கே அட்மிஷன் இந்த டேட்டில் க்ளோஸ் பண்ணிடணும்னு சொன்னால் கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் என்னோடய ரெக்கமெண்டேஷனுங்கிறது இருக்காது. சரி, சிம்பிளாக பார்த்தீங்க அப்படின்னா நான் ஜெயபால் சாரோட வீடியோ பார்த்து சாரோட ரெஃபரன்ஸில் ஜாயின் பண்ணுறேன்னு சொன்னாவே 10% டிஸ்கவுண்ட் கொடுத்துருவாங்க. ஆனால் அதுக்குன்னு அந்த அட்மிஷன்